ராஜீவ்காந்தி, மீண்டும் மொழிப்போர் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு ஒன்றை குறிப்பிடுறீங்க. இது எச்சரிக்கையா அல்லது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது? ஒரு மொழிப்போருக்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பார்க்கின்றார்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இது மொழிப்போர் என்று அறிவித்திருக்கிறார். எங்களுடைய கழகத்தின் தலைவரும் ஆதிக்கம் எந்த வடிவில் இருந்தாலும் அதை எதிர்ப்பதும் எங்கள் நோக்கம். இது ஒரு மொழிப்போருக்கான விதை என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா மொழியின்பால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். தமிழ் பேசுவதால், தெலுங்கு பேசுவதால், மலையாளம் பேசுவதால் இந்தியாவுடைய இரண்டாம் தர குடிமக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் இந்திய வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் அந்த அரசியமைப்பு சட்டம் மாநிலங்கள் விரும்புகிற அட்டவணை மொழிகளில் உள்ள ஒரு மொழியை, 22 மொழியில் ஒரு மொழியை அந்த மாநிலம் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு விளக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எங்கள் மீது ஒரு மொழியை திணிப்பதை, திணித்து எங்கள் தாய்மொழி மீது ஒரு யுத்தத்தை நடத்துவதை ஆதிக்கமாக பார்க்கிறோம். மொழி திணிப்பு அப்படிங்கிறது அந்த மூன்றாவது மொழியை வச்சு சொல்றீங்க. அந்த மூன்றாவது மொழி இந்தியாத்தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்தியாத்தான் இருக்கும் இல்லை, இந்தி தான். ஏன்னா இந்த இப்ப மோடி அரசு பதவியேற்ற பின்பு தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ரயில்வே திட்டங்கள் ஒன்றும் இல்லை. இந்த வந்தே பாரத்னு ஒன்று இருக்கு, தேஜஸ்னு ஒன்று இருக்கு. வந்தே பாரத் என்கிற பெயரை தமிழில் வைத்தால் மதுரைக்கும் சென்னைக்கு இடையில ஓடுற ட்ரெயினுக்கு பேர் வந்தே பாரத். சரி, இந்தியா முழுக்க திட்டங்கன்ட்டாங்க. கோயம்புத்தூருக்கும் சென்னை கடையில் ஒரு ட்ரெயினுக்கு பேர் தேஜஸ். ஏன் இதுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கணும் தேஜஸ்னு? தமிழில் வைத்தா உங்களுக்கு என்ன வலிக்குதா? என்ன சிக்கல்? தமிழ்நாட்டுக்கு ஓடுகிற ட்ரெயினுக்கு ஏன் சமஸ்கிருதத்தில் பேர் இல்லை? ஜல் ஜீவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. ஜல் ஜலம் என்பது சமஸ்கிருத சொல். ஏன் தமிழில் வச்சா நீர்னு வச்சா உங்களுக்கு வலிக்குமா? எல்லா திட்டங்களும், எல்லா சட்டங்களும், எல்லா விதிகளும் இங்க இந்தியின் பேரிலையும் சமஸ்கிருத பேரில் மட்டுமே நடக்குது. ஓகே, ஏதாவது ஒன்று மொழி மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கிறது, இந்தியா மொழி மீது அக்கறை இருக்கிறது என்றால் சமஸ்கிருதம், ஹிந்தியை தவிர்த்து, மரியாதைக்குரிய அன்பு தம்பி சூர்யா வந்திருக்காங்க, அவர் சொல்லட்டும், எங்க மோடி அரசு இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் சமஸ்கிருதம், ஹிந்தி தவிர்த்து இந்த திட்டத்துக்கு பெயர் மோடி தெலுங்குல வைத்தார், இந்த திட்டத்துக்கு பெயர் தமிழில் வைத்தார், இந்த திட்டத்துக்கு பெயர் மலையாளத்தில் வைத்தார், காட்ட சொல்லுங்க. அப்ப நாங்கள் இரண்டாந்தர குடிமக்கள் என்கிற உணர்வு எங்களுக்கு வருகிறது. உலகின் மூத்த மொழி தமிழ்னு பல இடத்துல பேசுறாருன்னு சுட்டி காட்டுறாங்க. தமிழ் அன்னை தாய் என்று புகழலாம், தாய்க்கு முதல்ல சோறு போடணும். அம்மா என்ன பெத்தவ, அம்மா போல ஆராட்டலாம், அம்மா போல சீராட்டலாம். ஆனா அம்மாவுக்கு தண்ணி வச்சியா சோறு வச்சியான்னு கேள்வி வைக்கிறோம். அன்னை மொழிதான் உலகின் மூத்த மொழிதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நீங்கள் உங்களால் ஐநா சபையில் பேசப்பட்ட மொழிதான். ஆனா அந்த மொழிக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தீர்கள்? அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு எவ்வளவு நிதியை கொடுத்தீங்க? அந்த மொழி பேசுகிற மக்கள் எங்கள் கல்வி உரிமையில நீங்க சொல்றீங்க மாணவர்கள் பின்தங்கி இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை சொல்றீங்க. அந்த ரிப்போர்ட் ஒரு ஃபேக், அந்த ரிப்போர்ட் தரவுகள் அடிப்படையில் அந்த ஏசர்ங்கிற நிறுவனத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த ஏசர்ங்கிற நிறுவனம் உத்தரப்பிரதேசங்கிற அரசே காலி பண்ணிருச்சு. அதுக்குள்ள வரல. நீங்க சொன்னதுல இருந்தே கேள்வி ராஜீவ்காந்தி, ரெண்டு விஷயமா சொல்றீங்க. ஒன்னு வந்து மூன்றாவது மொழியாக ஹிந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்கன்றீங்க. அப்புறம் தாய்மொழிக்கு அல்லது தாய்மொழி மீது ஒரு படையெடுப்பு இருக்குது, அல்லது தாய்மொழி சிதைக்கப்படுதுன்றீங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த பாடத்திட்டத்தில் புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி மொழி கல்வி என்பதைத்தானே உறுதி செய்கிறோம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க மொழி பாடத்தை தாய்மொழியை எடுக்கத்தானே வேணும். அப்படின்னா அதை வளர்க்கத்தானே நாங்கள் அதுக்கான திட்டங்களை முன்வைக்கிறோம், அதை அழிக்கிறோன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்க. இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஸ்கூல் எஜுகேஷனை நடத்துவது யார்? இந்தியாவோட அரசியல் திட்டத்தின்படி மாநில அரசுகள். யூபி அரசுன்னு வச்சுக்கலாம், உத்தரப்பிரதேச அரசு அதாவது மாநில அரசு தான், பீகார் அரசு மாநில அரசு தான், தமிழ்நாடு மாநில அரசு தான். அந்த ஒரு மாநிலங்களும் அரசியல் சட்டத்தில் சரத்து 345 படி ஒரு அலுவல் மொழி அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வச்சிருக்கு. இங்க தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் 90 விழுக்காடு இருக்காங்கன்னா 90 விழுக்காடு தாய்மொழிலாம் படிக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எங்க சிக்கல் வந்துச்சு? தாய்மொழி சொல்லிக் கொடுக்கலன்னு சிபிஎஸ்இ சொல்லிக் கொடுக்காது. ஏன்னா சிபிஎஸ்இ நோக்கம் தாய்மொழி வளர்ப்பதல்ல. சிபிஎஸ்இ நோக்கம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றிய அரசுல பணி செய்கிற, மத்திய அரசுல பணி செய்கிற ஊழியர்கள் பிற மாநிலம் விட்டு பிற மாநிலம் போகிற போது இடப்பெயர்வு அதிகமா இருக்கு, அதனால ஒரு பாடத்திட்டம் வேணும்னு நீங்க வழியை கொண்டு வந்தீங்க. பள்ளி கல்வி நடத்துவது மாநில அரசு, 90 விழுக்காடு நாங்க தமிழர்கள். ஆனால் இங்க மொழிச்சிறுபான்மை பள்ளிகள் இருக்குன்னு மறந்துடக்கூடாது. உருது, அரபி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம். ஏன் இந்தி அதுல வரலைன்னா பூர்வ குடிகளா இங்க இந்தி பேசுகிற மக்கள் இல்ல. ஒருவேளை நாளை
திருப்பூர் அதிகமாயிட்டு நிறைய பணியாளர்கள் வர்றாங்களே. நான் சொல்றேன், ஒருவேளை நாங்க திருப்பூருக்கு அதிகமா வேலைக்கு வந்துட்டாங்க, நாங்க போஜ்பூரிய சாந்திலியை மறந்ததுனால ஹிந்தி பண்டித் ஹச்ராஜாவை விட, என் மரியாதைக்குரிய ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலையை விட நல்ல ஹிந்தியில புலமை பெற்ற, ஹிந்தி பண்டித்தை விட புலமை, தமிழ்நாட்டு ஹிந்தி பண்டித்தை விட புலமை பெற்ற என் சகோதரன் தமிழ்நாட்டுக்கு சாதாரண லேபர் வேலைக்கா பிளாட் கால ஜாப்புக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு, அண்ணன் என் தாய்மொழி ஹிந்தின்னு, நான் ஒரு 30 வருஷமா இருக்கேன், எனக்கு ஹிந்தி படிக்க வாய்ப்பு வசதி மொழிச்சிறுபான்மை சட்டத்தின்படி வேணும்னு கேட்டா உறுதியாக தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்கிறது. ஏன்னா அது எங்க கடமை, அரசு டூட்டி. எங்களுக்கு தெலுங்குக்கோ கன்னடத்துக்கோ அல்லது மலையாளத்துக்கு இருப்பது போல் அந்த மொழிச்சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் அரவணைப்பு இருக்கு. அதனாலதான் இந்தி திணிப்பை நாங்க எதிர்த்தோம். இந்தி திணிப்பை எதிர்த்து எங்க தேகத்துல நெருப்பள்ளி கொட்டி செத்து போனோம். இந்தி திணிப்பை எங்க உடலை உண்ணாவிரதம் வந்து இறந்து போனோம். இந்தி திணிப்பை எதிர்த்து நாங்க எங்க அடிச்சுக்கிட்டோம். ஆனால் இந்தி பேசுகிற சகோதரர்களை என்னைக்காவது நாங்க அடிச்சிருக்கோமா? என்னைக்கே எடுத்துருக்கோம். அதான் தமிழ்நாடு. யாதும் ஊரே யாவரும் கிளியர் தமிழ்நாடு. நாங்கள் பேரறிஞர் அண்ணா அவர் சொல்லுவாங்க, இப்போது இருப்பது மொழி திணிப்பு பிரச்சனை இல்லை. ஒரு கணக்கு சொல்றாரு, அந்த கணக்குல உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கு. பாஜக தலைவர் சொல்றாரு 30 லட்சம் மாணவர்கள் இங்க மும்மொழி திட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த மாணவர் அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தெல்லாம் நீங்க வந்து இந்த பள்ளிகளை கேன்சல் பண்ணிடுவீங்களா? சிபிஎஸ்இ அல்லது ஐசிஎஸ்இ ஐபி பள்ளிகள்லாம் இங்க நடக்க விடாம பண்ணிடுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இல்ல, அந்த டேட்டா பொய் மூல பொய்க்கு பிரபலமானவர்கள் பெருமரியாதைக்குரிய நீங்க சொன்ன அண்ணாமலை அவர்கள் அது தம்பி சூர்யா மறுப்பார் நினைக்கிறேன். நான் சொல்ற கருத்தை இல்ல ஆதாரமா இருக்கட்டும். இன்னைக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் ஏறத்தாழ ஒரு 9-10 லட்சம் பேர் இருக்காங்க. நாங்க இங்க பிரச்சனை வந்து அவர்கள் கல்வி உரிமையை நாங்க பறிக்கல, விருப்பப்பட்ட பாடப்பிரிவு எடுத்துக்கிட்டோம். ஆனால் தமிழ்நாடு அரசு என்பது தமிழ் தான் ஆட்சி மொழி, அலுவல மொழியாக அடிஷனல் ஆங்கிலம் இருக்கு. இந்த 2 படிச்சதுனால இவங்க சொல்றாங்களே வசதிங்கிறாங்களே, என்ன வசதின்னு இருக்கு? எது வசதின்னு இருக்குல்ல? ஹிந்தி படிச்சா வசதிங்கிறாங்க, எந்த வசதின்னு பேசுவோம்? இங்க நான் நேஷனல் லா யூனிவர்சிட்டி போக போறேன், இல்ல எய்ம்ஸ் போக போறேன், இல்ல ஐஐடி போக போறேன், இல்ல ஐஐஎம் போக போறேன், இல்ல நீங்க சொல்லுகிற சயின்ஸ்ல உச்சத்துக்கு போக போறேன். இந்த சட்டம், பொறியியல், மருத்துவம், வேளாண்மை, அறிவியல் இது எங்கேயாவது ஹிந்தியில பாடம் இருக்கா? அண்ணாமலை அகமதாபாத்ல படிச்சுன்னு சொன்னார். எந்த ஊர் படிச்சாருன்னு தெரியல. அவர் ஹிந்தியில படிச்சாரா இங்கிலீஷ்ல படிச்சாரா? சொல்லுங்க. எங்க படிச்சார் அவரு? இல்ல அமித்ஷாவுடைய மகன் படிச்சார்ல, அவர் ஹிந்தி வழியில படிச்சாரா இல்ல இங்கிலீஷ்ல படிச்சாரா? ஆக்ஸ்போர்ட் வந்து ஹிந்தி படிச்சாரா அவரு? எப்படி அவர் மட்டும் ஆங்கிலத்தை படிச்சுட்டு இன்னைக்கு ஐசிஐசி இந்திய கிரிக்கெட் கிளப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிளப் தலைவராக இருக்காரு? இந்தியில பேசுறாரா ஆங்கிலத்தை பேசுறாரா? அப்ப அதாவது நான் வந்து அண்ணாமலை மாதிரி நம்ம கேள்வி வைக்க விரும்பல. எப்படி அமித்ஷா வீட்டு பிள்ளை மட்டும் ஹிந்தி படிக்காமல் ஆங்கிலம் படித்தான்னு அறவே காரணமா கேள்வி வைக்க விரும்பல. அது எனக்கு நியாயமும் இல்லை, நான் பண்றேன். ஏன்னா அவர் விருப்பம், அவர் சமஸ்கிருதம் படிக்கட்டும், ஹிந்தி படிக்கட்டும், உருது படிக்கட்டும், அரபி படிக்கட்டும். ஆனால் நாங்கள் சொல்லுவது எங்கள் மீது வசதிங்கிறீங்க. அந்த வசதி வாய்ப்பு முன்வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு ஏன் மறுக்கப்படணும்னு கேட்கிறேன். வாய்ப்புங்கிறது என்ன? நான் கேட்கிறேன், பிராங்கா உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க ஒரு மூத்த ஊடகவியாளர், உங்க எங்களை பொண்ணா உங்களுக்கு கத்துக்கிறோம். வாய்ப்புங்கிறது என்னன்னு கேட்கிறேன். இந்தியாவில் வாய்ப்புங்கிறது என்ன சொல்லுங்க? புனிதமானங்கிறீங்களா? இல்ல மொழியில புலமை பெற்றதுங்க ஹிந்தி. ஆதாரத்தை நிரூபிங்க. இலக்கண இலக்கியம் தோன்றி நாங்க 5000 ஆண்டுகள் வரலாறு நாங்க வச்சிருக்கோம், தமிழ்ல வச்சிருக்கோம். உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தில் எங்களுக்கு ராமநாதபுரத்தை பிறந்த ராஜீவ் காந்திக்கு அமெரிக்கா கனவு இருக்கு, இங்கிலாந்து கனவு இருக்கு, லண்டன் இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பூர் கனவு இருக்கு, ஏன் மலேசியா கனவு இருக்கு, ஏன் எங்க அப்பா சவுதியில வேலை பார்த்தாரு, அப்ப அரபி படிச்சா சவுதியில வேலை கிடைக்கும், அரபி கனவு எனக்கு இருக்கு. எனக்கு யூபி கனவு, பீகார் கனவு இருந்ததே இல்லை. ஏன்னா என்ன விட பின்தங்கி அந்த ஊருக்கு வர்றாங்க. உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பாக நான் கேட்பது இல்ல 2 இருக்கு. நீங்க சொல்ற வாய்ப்பை ஏங்க நீங்க நடுவ விடுறீங்க? அந்த வாய்ப்பு தமிழர்களுக்கு என்னைக்காவது ஹிந்தி பால் வந்திருக்கிறதா சொல்லுங்க? இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அந்த வாய்ப்பு இல்லன்னு நினைக்கிறாரு. ஏன்னா நான் சொல்றேன், எதிர்பார்ப்பு இருக்கா? எப்படி சொல்ல முடியும்னா இங்க 2 தான். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் நடக்குது, ஹிந்தி நடக்குது, இங்கிலீஷ் நடக்குது. நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிறேன். இங்கிலீஷ் எங்களுக்கு வசதியா இருக்கு. இல்லைங்க இங்கிலீஷ் அந்நிய மொழிங்கிறாங்க. அந்நிய மொழிங்கிறது வந்து நிலத்தை நாட்டை வச்சு யூபிஎஸ்சிலேயே இப்ப வந்து மாநில மொழியிலே அது வருவாங்க. அர்த்தமாத்துக்கிறாங்க. இங்க ஹிந்தி இங்கிலீஷ்ங்கிறாங்கல்ல, இந்த அந்நிய மொழி இங்கிலீஷா ஹிந்தியான்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வந்தது 1935 அபிஷியல் 1935 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் தான். ஆனா இங்கிலீஷ் வந்து 1701 வந்துருச்சு. அப்ப 300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஏபிசிடிங்கிற அந்த மொழி எனக்கு அந்நிய மொழி இல்லை. இல்லைங்க ஒரே நாடு பாரத நாடுங்கிற இதான் பிரச்சனை. எனக்கு நான் வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன், என் தங்கச்சி நான்வெஜ் சாப்பிடுவேன், என் தம்பி சூர்யாவும் நான்வெஜ் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஒருவேளை தமிழ்நாட்டில் அக்ரஹாரத்தில் வாழ்கிற நான் அந்த மக்களை பார்த்து பெரும்பான்மை மக்கள் மீன் சாப்பிட்றான்,
பெரும்பான்மை மக்கள் ஆடு சாப்பிடுறான், பெரும்பான்மை மக்கள் கோழி சாப்பிடுறான், பெரும்பான்மை மக்கள் மாடு சாப்பிடுறான், நீங்களும் ஆடு சாப்பிடுங்க மாடு சாப்பிடுங்க கேட்ட சர்வாதிகாரம் சொல்ல முடியாது. அப்படி அதே போல்தான் இந்த மொழியை திணிக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க நான் கேட்பது வாய்ப்பு என்றால் ரெண்டு வாய்ப்பு. ஒரு முதல் சுற்றுல இந்த ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன். இல்ல இதுக்கு மட்டும் சொல்லல, ஒண்ணே வாய்ப்புன்னு சொன்னீங்கல்ல, வேலை வாய்ப்பு அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து வேலை தேடி ஹிந்தி பிரதேசங்களுக்கு இடப்பெயர்களோட நம்ம மக்கள் தொகை எவ்வளவு, இல்ல தமிழ்நாட்டுக்கு இந்தி பேசுகிற பிரதேசங்களிலிருந்து வருகிற மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 90 விழுக்காடு அங்கிருந்து இங்க வர்றாங்க. அப்ப தமிழ் படித்தாதான் அவர்களுக்கு வாய்ப்பு, ஹிந்தி படித்தா வாய்ப்பு இல்ல. இல்ல இங்க கலாச்சாரம் பண்பாடு என்றால் ஹிந்தி மொழிக்கு இருக்கிற கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, இதிகாச புராண புரோட்டுகளை தவிர என்ன அறிவியல் மொழி வச்சிருக்கீங்க? ஆனா எங்களுக்கு தமிழும் கூட ஆங்கிலமும் வைத்திருக்கேன். நான் அப்ப வாய்ப்பு என்பது நீங்க எனக்கு என் ஐடென்டிட்டியை, என் பாரம்பரியத்தை, பண்பாட்டை ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க சார். ஒண்ணு, வெளிநாட்டிலிருந்து வந்த மொழியை எனக்கு சொந்த மொழி அல்லது எனக்கு தேவையான மொழின்னு ஆங்கிலத்தை வச்சுக்கிறீங்க, இந்தியாவுக்குள்ள இருக்கிற மொழியை அந்நிய மொழின்னு சொல்றீங்களே, இது நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆமா, எங்களுக்கு ஹிந்தி அந்நிய மொழியா ஆங்கிலம் அந்நிய மொழியா என்றால் எங்களுக்கு அந்நிய மொழி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஹிந்தி தான். ஏன்னா ஹிந்தி என்கிற மொழி கூடவே சமஸ்கிருத மொழிங்கிற மொழியை கூட்டிட்டு வந்து ஏன் முருகனுக்கு, ஏன் சிவனுக்கு, ஏன் காளிக்கு, ஏன் ஐயப்பனுக்கு, ஏன் பிள்ளையாருக்கு நீ சமஸ்கிருதத்தில் ஓதுனாதான் கேட்கும், தமிழ் நீச பாஷைன்னு ஒரு பண்பாட்டு கூறு வைக்கிற. இங்க கூடவே சமஸ்கிருதத்தை கூட்டிட்டு வந்து இது தேவ பாஷை, சமஸ்கிருதம் ஓதுவதை இங்க பிராமணர்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்று அனைவரும் அர்ச்சக சட்டத்தை எதுக்குற. இங்க உட்கார்ந்துருக்க யாராவது ஒருத்தர், தம்பி சூர்யா உட்பட அனைவரும் அர்ச்சக சட்டத்தை ஆதரிப்பாரா? ஆதரிக்க மாட்டாரு. ஒரு பண்பாட்டை கூட கூட்டுற, ஆனா இங்கிலீஷ் படி கூட்டல. அதுக்கு மாறா இங்கிலீஷ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அறிவியலை, ஒரு டெக்னாலஜியை, ஒரு மேத்தமெட்டிக்ஸ், ஒரு இருக்கக்கூடிய லாவை, மெடிசனை கொடுத்து ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்ப அந்நிய மொழி என்று பிரச்சனை இல்லை, வாய்ப்பு வசதி எனக்கு. ஆங்கிலத்தில் படித்தால் வாய்ப்பு வசதி இருக்கிறது, ஹிந்தியில் படித்தால் வாய்ப்பு வசதி என்று சொல்லுங்க. பக்கோடா வைக்கலாம், பானிபூரி வைக்கலாம், சொற்று வைக்கலாம், இல்ல டூரிஸ்ட் கைடா இருக்கலாம். அப்ப வாய்ப்பு மும்பையிலையும் டெல்லியிலயும் போய் வேலை பார்க்கறவங்க ஹிந்தி படிச்சுட்டு அதனால பயனடைறாங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. பண்ணிக்கிட்டேன் வாய்ப்பு. நான் சொல்றேன், ராஜீவ் காந்தி ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கனவு இல்லாமல் இருந்தால், எனக்கு சுப்ரீம் கோர்ட் கனவு தான் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நான் கோயம்புத்தூர் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணாம இருந்தா, டெல்லி ஹிந்திக்கார பொண்ணு தான் காதலிக்க அவசியம் இருந்தா, என் காதலி ஹிந்திக்காரியாக இருந்தால், ஹிந்தி பேசுகிற என்னுடைய தோழியாக இருந்தால், ஹிந்தி தேவை இருக்கு என்றால் நான் அதை படிச்சிருப்பேன். நான் மறுக்கலை அதை. அதற்காக என் காதலி ஹிந்தி பேசுகிறோம் என்பதற்காக எல்லாரும் இந்தி படிங்கிறது அது அயோக்கியத்தனமானது, ஆபாசமானது, அபத்தமானது. அதை அரசியல் சட்டத்தின் பேரில் கொண்டு திணிக்க பார்க்கிறது மோடி அரசு.